டி நகர் பொறுத்தவரை அகலமாக சாலை பெருசு, இது சாலையே குறுகிய சாலை என்பது. அது அவங்க கேட்டது என்ன, எங்கள் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வாங்க, எங்களுக்கு அடிப்படை தேவையான விஷயம் வந்து பொது கழிப்பிடம். ஏன்னா கஸ்டமர்லேருந்து தொழிலாளிலேருந்து அங்கே பொது கழிப்பிடம் அவசியம். அதுக்கப்புறம் குடிநீர் வசதி அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கிங் வசதி அவசியம். அதுக்கப்புறம் வந்து பேருந்து போனாங்க, அந்த தான் கேட்டது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சாலை எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமா சாலை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏதோ ஒன்று. ராயபுரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் இறங்குற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும் சத்தமாக சொல்லுங்கள் தம்பி. செவ்வாய் கிரகத்தில் இறங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போது சரிதானே. அந்த மாதிரி ஃபீலிங்கை திமுக கொண்டு வந்துடுச்சு. இப்போ அது மாதிரி பூமி மாதிரி இருந்ததை செவ்வாய் கிரகம் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ செவ்வாய் கிரகத்தை பூமியாக மாற்றி காட்டணும், அதுதான் என்னுடைய முதல் ப்ரியாரிட்டி. அதனால் வந்து வித்தியாசத்தை இப்போ மக்கள் ஒன்றும் உணர்ந்திருக்காங்க. 5 வருஷத்தில் பட்டது போதுனா சாமி, ஏற்கனவே அனுபவம் இல்லாத ஒருத்தரை தேர்ந்தெடுத்து, தொகுதி பற்றி தெரியாத தேர்ந்தெடுத்து, ரியல் எஸ்டேட்டு மட்டுமே தொழிலாக கொண்ட ஒருத்தர், அவருக்கு டெய்லி பணம் என்னன்னோ ரியல் எஸ்டேட் பண்ணோம். பார்ப்பா ஒரு தேட்டர் அவரது இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு வெயிட்டிங் ஹால். அது வந்து பஸ் ஸ்டாண்டோட பின்னாடி சொல்கிற தம்பி சினிமா வெயிட்டிங் ஹால். அது சினிமா வெயிட்டிங் ஹால் யாருக்கு? கவர்மெண்ட் பணத்தில் ஏசியை போட்டு அவருடைய தேட்டருக்கு வர்றதுக்காக வெயிட்டிங் ஹால், ஏசி ஹால். அந்த பார்க்கு காமராஜ், பெருந்தலைவர் காமராஜ் பேரில் அந்த பூங்கா இருந்தது. அந்த பூங்காவை சுருக்கலாமா? அந்த பூங்காவை சுருக்கி பெருந்தலைவர் காமராஜ் பேரில் இருட்டடிப்பு செய்து காமராஜர் இழிவுபடுத்துகிற வகையில் அந்த பூங்காவை சுருக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ஏசி வெயிட்டிங் ஹாலை போட்டு அவருடைய தேட்டரில் வந்து அடுத்த ஷோக்கு வரவங்கன்னா இங்கே வெயிட் பண்ணலாம் டிக்கெட் வாங்குறதுக்கு. அதையும் அங்கே செய்யணும். உங்கள் தேட்டருக்குள்ளேயே ஒரு வெயிட்டிங் ஹால் போட வேண்டியது தானே. கவர்மெண்ட் பணத்தை எடுத்து அதை போட்டுறீங்க. சரி, இன்னொரு விஷயம் நான் விசாரித்தா, அந்த வெயிட்டிங் ஹால் ஏசி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடநாட்டவர் வந்து ஷெட் வச்சுருக்காரு. அவருக்கு வந்து இவர் கேட்டிருக்காரு, நீ வந்து என்னுடைய அந்த லேண்டை எனக்கு கொடு, நான் வந்து அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுவேன், ஃப்ளாட்டு கட்டுவேன் அப்படின்னு. அவர் தர முடியாதுன்ட்டார். தர முடியாது இல்லை, அங்கே வழியே இல்லாத அளவுக்கு என்னுடைய தேட்டருக்கு ஒரு வெயிட்டிங் ஹால் போட்டு ஏசி போட்டுவிட்றேன், நீ என்ன பண்ண முடியும் பாருங்கள் எப்படி வச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தல், ஒரு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிரட்டல். ஆனால் இது 8வது தேர்தல். இது ஒரு அச்சுறுத்தலாவது எந்த வியாபாரியாவது என் வாழ்க்கையில் நான் அச்சுறுத்திருப்பேனா, இல்லை அடாவடி வசூல் பண்ணியிருப்பேனா, இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருப்பேனா, இல்லை வந்து தொகுதி மக்கள்கிட்ட வந்து ஒரு அடாவடித்தனம் பண்ணி எதுவுமே பண்ணாமல் மக்கள் நலன் என்ற அந்த ஒற்றை வரியை கொண்டு முழுமையாக உழைத்தவன். எனவே அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த வித்தியாசத்தை நிச்சயமாக மக்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக போராடலாம் பெரும் ஆதரவு இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்காங்க. 8வது முறையாக இப்போ நீங்கள் தேர்தலில் சந்திக்கிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக போட்டி வந்து இந்த முறை வந்து தாவேக்கா உள்ள வரதுல உங்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படணும், வாக்கு சதவீதம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாவேக்கா பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க கடமை செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு வரலாறில் வாக்காளர் பொறுத்தவரை மனநிலை ரொம்ப தெளிவு. அவங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாக்குகளை வீணடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஆட்சிக்கு மேலே உள்ள அதிருப்தியை அவங்க வந்து வெளிக்காட்டினப்பட்டா ஒரே வழி, அதுக்கு மாற்றியது அதிமுக. அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா தாவேக்காக்கு போட்டு வேஸ்ட்டு. அது தாவேக்காக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற ஓட்டு. கணக்கு புரியுதா உங்களுக்கு? தாவேக்காக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போட்டு. அப்போ யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிற? அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு? திமுக வரக்கூடாதுன்றாரு. சரி, திமுக வரக்கூடாதுன்னு உங்கள் கட்சியாளர் சொல்லி அதிமுக போட சொல்லுங்கள், அதுதானே கரெக்டு. திமுக வராது. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண, கொஞ்சம் ஒரு சில ஓட்டு எடுப்பீங்க, சீட்டு எடுக்க முடியாது உங்களால். ஆனால் அந்த ஓட்டு வேஸ்ட்டு தானே. அதனால் யாருக்கு அனுகூலம்? அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய எதிர்வாக்குகள் அது சிந்தாமல் சிதையாமல் எங்களுக்கு வருவதன் மூலம் திமுக ஒழியும். அந்த ஒரு அந்த ஒரு நிலையில் விஜய் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கணும். அதுதான் வந்து இப்போது